ஃப்ளிப்கார்ட்ல இருந்து கிஃப்டா? என்னது Amazon அக்கவுண்ட் பிளாக் ஆயிருக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஃபேக். ஃபேக்கா? அது ஃபேக். ஃபேக்கா? உங்கள நிறைய பேருக்கும் இந்த மாதிரி இமெயில்ஸ் வந்திருக்கும். உங்க ஆர்டர் ஹோல்ல இருக்கு, உங்க அக்கவுண்ட் பிளாக் பண்ணிருக்கோம், நீங்க கிஃப்ட் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மெயில் வந்திருக்கும். பட் அது எல்லாமே ஃபேக் தான். இதுக்கு பேர் தான் ஃபிஷிங் இமெயில். ஸோ ஃபிஷிங் இமெயில்ஸ்னா என்ன, ஸ்கேமர்ஸ் எந்த விதமான மெசேஜஸை சென்ட் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க, ஒன்ஸ் நீங்க ஸ்கேம் ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா லைவ் டெமோ செஷனோட நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. ஃபிஷிங்கிறது ஒரு விதமான ஆன்லைன் ஸ்கேம். ஸ்கேமர்ஸ் ஒரிஜினல் பிராண்டோட இமெயில் அட்ரஸ் மாதிரியே ஃபேக்கா ஒரு கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு இமெயிலை சென்ட் பண்ணுவாங்க. இமெயில் அட்ரஸ் பாக்குறதுக்கும் அது உங்களோட லோகோ எல்லாமே சிமிலரா இருக்கும். பிராண்டுக்கும் ஃபேக்குக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமெயிலை நம்ம பார்த்ததும் இது அஃபிஷியல் இமெயில் ஐடி அப்படிங்கறத நம்ம நம்புவோம். ஸோ அங்கதான் ஸ்கேம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இமெயில் வந்தா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதை முதல்ல நம்ப கூடாது, எந்த லிங்கையும் கிளிக் பண்ணிடக்கூடாது, டபுள் செக் கண்டிப்பா பண்ணணும். ஸ்கேமர்ஸ் எந்த மாதிரியான இமெயில் சென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஒரு 3 ரெட் ஃபிளாக்ஸா அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக் என்ன அப்படின்னா சென்டர்ஸ் இமெயில் அட்ரஸ். இப்போ நான் 2 இமெயில் அட்ரஸ் உங்ககிட்ட காட்டுறேன். அதுல எது ஃபேக் எது ஒரிஜினல் நீங்க கண்டுபிடிங்க. amazon.in or amazon.com, amazon support -care123@randommail.cc. இந்த ரெண்டுல எது ஒரிஜினல் எது ஃபேக்? amazon.com or .in தான். பட் நம்ம இமெயில் ரிசீவ் பண்றப்போ amazon சப்போர்ட்ங்கற வார்த்தை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சோ இது அமேசான்ல இருந்து அபிஷியலா வந்திருக்க இமெயில் அட்ரஸ் நினைச்சிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய லிங்கை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். பட் ஆக்சுவலி நம்ம ஃபுல்லா டொமைன் நேமை பார்க்கிறது இல்ல. .in or .comங்கிறது தான் அபிஷியல் வெப்சைட்டோட டொமைன் நேம். பட் நம்ம இங்க பார்க்கிறது randommail.cc. சோ டொமைன் நேம்லயே தெரிஞ்சிரும் இது ஒரு ஃபேக்னு. ரெட் ஃபிளாக் நம்பர் 2, அர்ஜென்ட் மெசேஜ். நீங்க ஒரு இமெயில் பார்த்து ஷாக் ஆகுற மாதிரியான மெசேஜஸ் தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. உங்க ஆர்டர் கேன்சல் ஆயிருச்சு, அமௌண்ட் இன்னும் ரிசீவ் ஆகல, உங்க அக்கௌண்ட்டை நாங்க ஃப்ரீஸ் பண்றோம், இந்த மாதிரி ஷாக் ஆகக்கூடிய மெசேஜஸ் தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. டக்குன்னு மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணி ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல தான் உங்க ஸ்கேமே ஒர்க் ஆகுது. அர்ஜென்ட் மெசேஜஸ் பண்ணி உங்களை பேனிக்காக வச்சு உங்களை ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ரெட் ஃபிளாக் நம்பர் 3, கிளிக்கபிள் லிங்க். எந்த ஒரு பிராண்டா இருக்கட்டும் அவங்களுக்கு நான் ஒரிஜினல் URL தனியா இருக்கும். உதாரணத்துக்கு நான் அமேசான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அமேசானோட ஒரிஜினல் URL என்ன? www.amazon.in or .com. இதுதான் ஒரிஜினல் URL. பட் அமேசான்ங்கிற பேரை வச்சே நிறைய ஃபேக்கான சைட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் வருது, நீங்க கேஷ்பேக் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பிரைஸை கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல அமேசான்ங்கிற நேம் மட்டும் தான் இருக்குமே தவிர டொமைன் நேம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சோ இதுலயே தெரியும் அது ஒரு ஃபேக்கான வெப்சைட்ஸ்னு. சரி, இந்த மாதிரி இமெயில் வந்துருச்சு, நானும் தெரியாம அதை கிளிக் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடியதெல்லாம் வெறும் 5 ஸ்டெப் தான். இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த மாதிரி ஃபிஷிங் டைப் ஆஃப் இமெயில் சென்ட் பண்ணி ஸ்கேம் நடக்குது. நான் உங்களுக்கு இன்னைக்கு அமேசானை வச்சு டெமோஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஸ்டெப் நம்பர் 1, அமேசான் அக்கௌண்ட்ல போய் உங்களோட பாஸ்வேர்டை இமீடியட்டா சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பண்றது நான் டெமோஸ்ட்ரேஷனோட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அமேசானோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்ல அக்கௌண்டன்ட் லிஸ்ட் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி யோர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை லாகின் அண்ட் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி சேஞ்சஸை சேவ் பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 2, லாக் அவுட் ஃப்ரம் யுவர் டிவைசஸ். நீங்க இப்போ ஸ்கேம் ஆயிட்டீங்க, உங்களுக்கு எதுவும் சஸ்பீஷியஸ் மெசேஜஸ் இல்ல இமெயில்ஸ் ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு போய் லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைசஸ் நீங்க கொடுத்துடணும். சேம் தான் அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் அதில் அக்கௌண்டன்ட் லிஸ்ட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா சைன் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க சைன் அவுட் ஃப்ரம் ஆல் யுவர் டிவைசஸ் கொடுத்துடலாம். ஸ்டெப் நம்பர் 3, enable 2-step verification. 2-step verification பண்றது மூலமா ஸ்கேம் நடக்காம நம்ம தடுக்கலாம். இதை எப்படி பண்ணணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். சேம் யுவர் அக்கௌண்ட்ல போய் லாகின் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல 2-step verification ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல அட்வான்ஸ் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு டைப்ஸ் கேட்கும். அக்கௌண்ட் அண்ட் லிஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுல யோர் அக்கௌண்ட்ல போனீங்கன்னா லாகின் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 2-step verification எனேபிள் பண்ணணும். அதுல டர்ன் ஆன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சோ அதுல உங்களோட மெத்தடை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆத்தென்டிகேட்டர் ஆப்ஸ் ஏதாச்சும், அதாவது QR கோட ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பேக்கப் கோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லனா SMS ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பருக்கு OTP வர மாதிரியும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4, செக் ரீசன்ட் ஆர்டர்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தட். சேம் ப்ரொசீஜர் தான். அக்கௌண்ட் அண்ட் டீடைல்ஸ்ல யுவர் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்,
அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஏதாச்சும் ரீசெண்டாக ஆர்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏதோ சஸ்பீஷியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கேன்சலேஷன் ரெக்வஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எதுவும் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பட் உங்களோட கன்சர்னே இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டில் ப்ராடக்ட் ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் அப்படி ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஷிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளமை சொல்லி கேன்சலேஷனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனை பார்க்குறப்போ நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி இல்லை யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. பட் அதை செக் பண்ணுறப்ப கார்டு ஏதோ அன்ஃபெமிலியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கார்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 5, ஃபைல் அண்ட் சைபர் கம்ப்ளைண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அமேசான் போர்ட்டல்ல நம்ம போய் பண்ணோம். அமேசானோட நேம் வச்சு உங்களுக்கு ஃபிஷிங் மெயில்ஸ் வந்திருக்கனால நம்ம அதை வச்சு நான் ஒரு டெமோ செஷன் காமிட்டேன். பட் இது எல்லாமே ஒரு சைபர் கிரைம் தான். ஃபிஷிங்கே ஒரு ஆன்லைன் ஸ்கேம் தானே. ஸோ கண்டிப்பாக சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்ணலாம் நான் டீட்டெயிலாக டெமோ செஷனில் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் cybercrime.government.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்க்கு நீங்க போகணும். அங்க ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல அதர் சைபர் கிரைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபைல் அ கம்ப்ளைண்ட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஐ அக்செப்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். உங்களோட லாகின், ஃபோன் நம்பர், ஓடிபி இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன விதமான கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்கேம் நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இதெல்லாம் ஓகே, லீகலாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, ஒன்ஸ் ஸ்கேம் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தாச்சு. பட் உண்மையில இது வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் தான். வெறும் 4 விஷயம் தான். அமேசான் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிராண்ட்னாலுமே இமெயிலில் வந்து ஓடிபி கேட்க மாட்டாங்க. உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட் எல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி அர்ஜென்ட் மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் பேனிக் ஆகணும், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அப்படி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டொமைன் URL செக் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் நடக்கும் இந்த மாதிரி அர்ஜென்ட் மெசேஜஸ் நார்மலாக வருது தான். அது ஏன் இப்படி வருதுன்னா ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஒரு மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா நமக்கே தெரியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்போம், ஆர்டர் வர டிலே ஆச்சு அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து அஃபிஷியலா மெசேஜ் வரப்போ அந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தோணும், சரி ஏதோ அவங்க சைட்ல இருந்து டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு இது தோணும். ஸோ இப்படி பார்க்குறப்போ நீங்க பண்ணக்கூடிய விஷயம் உங்களோட டொமைன் URL நீங்க செக் பண்ணணும். எப்போவுமே அஃபிஷியல் வெப்சைட் இல்லை ஆப் அதில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர தேர்ட் பார்ட்டி லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே கூடாது. நீங்கள் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, கார் வின் பண்ணியிருக்கீங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி பே பண்ணுங்க அப்படிங்கிற எந்த இதுவும் அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ எனக்கு கிஃப்ட் இல்லையா? பரவாயில்ல, இப்போ வச்சு இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்ஸ் எல்லாம் நான் தப்பிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபிஷிங் மெயில்ஸ்லாம் என்ன, ஸ்கேமர்ஸ் எந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணுறாங்க, ஒன் ஸ்கேம் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெமோ செஷன் வரையும் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷிங் இமெயில்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியும்ல. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bosswala. Be the boss.